வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. பாசிச பாஜக அப்படின்னு விஜயோடைய அறிக்கை. இந்த அறிக்கை வெளிவந்த உடனே பல பேருக்கு ஒரு பதற்றம், சில பேருக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஐயோ, அறிக்கை விடமாட்டார்னு நினச்சா விட்டுட்டாரே அப்படின்ட்டு. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி கிட்ட எங்கே சென்று பதுங்கினீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி பாசிச பாஜகவுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியது எல்லாருடைய கடமை. தமிழக மக்கள் எப்பயும் ஆதரவு கொடுப்பார்கள். ரெண்டு விஷயம். விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு விஜய் பெரிய கண்டனம். அதனைத் தொடர்ந்து இந்த மும்மொழியில் நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு, இல்லைன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் சொன்னதுக்கு இதுதான் பாசிசம், ஒருவர் மேலே ஒரு கருத்தை திணிக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்களுடைய அறிக்கை. இந்த விஜய் பிஜேபியோட பி டீம் சி டீம் சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா இதை வச்சு பெருசாக அரசியல் பண்ண நினைப்பாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதையும் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியும். எந்த எடப்பாடி பழனிசாமி கூட சில நேரங்களில் பிஜேபிக்கு, பல நேரங்களில் பிஜேபி எடுத்து பேச மாட்டாரு. அதற்கு நம்ம ஏற்கனவே நேற்று லைவ்லேயே காரணம் என்னன்னு சொன்னோம். இடி சிபிஐலாம் இருக்குது, எதுக்க வேண்டிய இடத்துல எடுப்பார். அது சரியான முடிவான்னு கேட்டால் நம்மை பொறுத்தவரையில் சரியான முடிவு இல்லை, எதிர்த்து இருக்கணும், பெரிய அளவுக்கு எதிர்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஜயுடைய அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இந்த மும்மொழி பிரச்சனை எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு வழங்கிடுச்சு, அதற்காக விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜயே கேட்காம வழங்குறதுனால விஜயை உளவு பார்க்குறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள் அதுக்குள்ளே கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, வெளியிலே வரல, அதுக்குள்ளே எப்படி அவருக்கு பாதுகாப்பு? இதான் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னு விஜய் இன்னும் மறுக்கிறாரா இல்லையானே தெரியல. இவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதுபோல் விஜயும் அவங்களுடைய பி டீம், ஏற்கனவே சீமானும் பி டீம். அப்போ பிஜேபியுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொன்ன ஒரே கட்சி திமுக தான். நம்ம டக்குன்னு சொல்கிறோம், அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? பண்டார பரதேசிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி கலைஞர் கூட்டணி வச்சாரே. பிஜேபியுடைய முதல் பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு அருமையான பட்ஜெட் இல்லைன்னு கலைஞர் சொன்னார். இதெல்லாம் வரலாறு மறந்திருக்கலாம், அதாவது சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் மறக்கலாம். வரலாறு தான், சொன்னீங்களா இல்லையா? இதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விகடன் குழுமத்துக்கு எதிரான இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம், இருமொழி கொள்கை தான் தமிழகத்தின் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும் போது ஆளுநர் அதுக்கு மறுத்து பேசுகிறாரு. அண்ணாமலை பயங்கரம், அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்காதுங்கிறாரு தர்மேந்திர பிரதான். அதுவே தவறு. ஏன்னா இன்றைக்கி மாநில அரசில் தான் கல்வி பட்டியல் வரணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த யூஜிசி விஷயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து திமுக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி? அதாவது பிஜேபிக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும், ஆளுநருக்கு எதிராக வீராவேசமாக பேச வேண்டியது. அதாவது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுன்னா, உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு இடியை இறக்கியது, சரமாரி கேள்விகள். இன்றைக்கி எல்லா சேனலும் அதை பற்றி பாதிப்பாங்க. ஆனால் அதுவே செந்தில் பாலாஜியை பார்த்து, ஏங்க நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டால் அதை பற்றி எந்த ஊடகம் பாதிக்காது, எதிர்கட்சிகளும் பேச மாட்டாங்க. இது என்னங்க ஜனநாயகம்? இதை பற்றியும் பேசணும்ல. இப்போ திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேர் பேசுகிறாங்களே, நீங்கள் யாரிடமிருந்து பணம் வாங்கினீர்கள், எப்படி வாங்கினீர்கள் அப்படின்ட்டு. திமுக மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து பேச சொல்கிறாங்கல்ல, அதே போல் தான் நம்ம வாங்கணும். வேறு என்ன வரும்? இதில் என்ன விளக்கம் வேணும்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொடர்ந்து நம்ம தான் ஒரு விஷயம் சொல்லுவோம். நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா இல்லை எதிர்கட்சி எதிரில் இருக்கவங்க பணம் வாங்கிட்டு பேசலாங்கிறது அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்ன? இன்றைக்கி விகடன் இணையதளம் முடக்கிறதுக்கு பொங்கக்கூடிய திமுக கடந்த காலம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க கேட்டால், அவர் பணம் வாங்கிட்டு பேசுகிறவர், அதனால் நாங்கள் அவர் மேலே அவதூறு வழக்கு அப்படின்னா, இது சரியான அணுகுமுறையாக நமக்கு தெரியல. பணம் வாங்கிட்டே கூட பேசிட்டுங்க, உங்களுக்கு என்ன அப்படி என்ன அவதூறு கிளப்பினார்? அப்படி ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பர்சனல் அட்டாக் ஏதாவது பண்ணியிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அது தப்பு இல்லை. கருத்து சுதந்திரம்ங்கிறது எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரவாதிகள்ங்கிறது உங்களுடைய பழைய வரலாறை பார்த்தாவே தெரியும். திமுக மேடைகளில் எப்படிலாம் நீங்கள் பேசுவீங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருத்து சுதந்திரத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்காரங்க மாதிரி இப்போ பேசுகிறது தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. அதையும் தாண்டி இப்போ விஜய் மேட்டருக்கு வரும். நம்ம தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி சொல்லுவோம். விஜய் சரியான ரூட்டில் போயிட்டுருக்காருங்க அப்படின்னு. இப்போ அறிக்கை வந்துருச்சா இல்லையா? எல்லோரும் என்ன சொன்னீங்க? இல்லை ஒய்பிதிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, விஜய் பிஜேபியெல்லாம் தாக்கி பேச மாட்டார், ஏன்னா அவருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் இல்லைன்னு. அதை தெளிவாக சொல்லிட்டாரு. பாசிச பாஜகன்னு வேறு என்ன? ஏங்க நீங்கள் சொல்கிற பாசிச பாஜக, அவரும் பாசிச பாஜக. இப்போ என்ன உங்களுக்கு பயம்னா, இவ்வளவு நாள் திமுக என்ன நினச்சிட்டு இருந்தது, நம்ம மட்டும்தான் பாசிச பாஜக இருக்கிறோம், வேறு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வந்துட்டார் ஒருத்தர்,
முடியல அவங்களால. ஐயோ இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்துவ ஓட்டு போயிருமோ. அப்போ என்ன பண்ணலாம், இஸ்லாமியர்களுக்கு இனிமேல் சலுகை நிறையா கொடுப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாத்துக்கும் இனிமேல் சலுகை மேலே தான். பட்டியலின மக்கள் 2 பேருக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ ஏன் இவ்வளோ நாள் கொடுக்காத பொறுப்பு ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் சொன்ன எதையுமே நிறைவேற்றலைங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாதா? இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்யணுங்கிற விஷயத்தில் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நிறைய விஷயங்கள் பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் சூப்பராக ஆட்சி பண்ணுறோன்னு சிஎம் வீடியோ போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, அதாவது வந்து தமிழ்நாட்டை தீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம். நாங்கள் விஜயா தானே சொல்கிறாரு, ஆமாங்க எங்களை தீண்டாதீங்கன்னு தானே சொல்கிறாரு. அதாவது பிஜேபிக்கு எதிராக இவர்கள் மட்டும் ஓட்டு அறுவடை பண்ணணும், யாரும் அதை பங்குக்கு வந்துடக்கூடாது. பங்குக்கு வந்துட்டா அவங்க பிஜேபியோட ஏ டீம் பி டீம் சி டீம்னு சொல்லுவீங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பீங்க. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஒன்று தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க, சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற எலெக்ஷன் கரெக்டாக ரைட். ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற எலெக்ஷன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எடப்பாடியை வந்து மோடியை திட்டமாட்டுறாரு. ஆனால் இஷ்யூ அது இல்லை. இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்து எப்பா பாசிச பாஜகவும் மக்களை சுரண்டுது மதவாதத்தின் பேரில், நீங்கள் ஊழலுங்கிற பேரில் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு 2 பேரும் ஏற்றாருன்னா மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? இதை சௌரியமாக எப்படி திமுக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? நிதி இல்லைங்கிறீங்க. நிதி இல்லாமல் எப்படி இனிமேல் நலத்திட்டங்களை செயல்படுத்துவீங்க? ஏற்கனவே தனியார் மயமாக்குற கொள்கையில் தனியாரை உள்ள பஸ்ஸிலேருந்து அப்படி மெதுவாக தனியாரை உள்ளே கொண்டு வரீங்க. அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம், சாம்சங் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் பள்ளி மாணவியர்லேருந்து காலேஜிலேருந்து எல்லாங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. அப்படி தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் தான் சூப்பர் முதல்வர் என்று நீங்கள் சொல்லலாம், வெகுஜன மக்கள் சொல்ல வேண்டும். அதனால் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி விஜயோடைய அறிக்கை சூப்பர் மறுபடியும் சொல்கிறோம். விஜய் ஸ்கோர் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்கிறாங்கல்ல, இதுதான் பிஜேபி எதிர்ப்போட்டுகளை நீங்கள் மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. சூப்பராக பங்கு போட வந்துட்டார். இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உங்களை நம்புவதை விட கண்டிப்பாக அவரை நம்புவாங்க. ஏன்னா பழைய காலத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் பெருசாக நிறைவேற்றவே இல்லை. அவர் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையை விட்ருங்க. சரி சொல்கிறாரு, ஏதோ கேட்போம். புதுசாக ஒருத்தர் வராருங்க, முடிஞ்சுதான். இப்போ 2 பேரும் நாங்கள் ஆடுறதை பார்த்துட்டோம்ல, ஒருத்தர் ஆட கொடுப்பாங்க ஏன் நினைக்கக்கூடாது? அந்த பதட்டம் தான். எடுத்த உடனே 14% வாக்கு வங்கி எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 14% திமுக இருக்குது இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள். அதை உடைக்கிற வேலையை சூப்பராக விஜய் பண்ணுவார்னோ கண்டிப்பாக பண்ணுவார். பாசிச பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அவர் குரல் கொடுக்கல நம்ம பேசுவோம், சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்கார். நம்மை பொறுத்தவரையில் இந்த பெரியார் சர்ச்சை இதெல்லாம் அவரை சிக்க வச்சு அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது நமக்கு முடியாது. இன்னையோடைய அறிக்கை பல பேருக்கு, அதாவது பிஜேபியை விட இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு வயிற்றுச்சலை ஏற்படுத்தும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.